ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். நீ எழுதி வை பிரபாகரன் மகன். நான் சொல்றேன், 10 ஆண்டுகளை இந்த பூமி பந்தை என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் நான் போத்திடுவேன். நீ சாலையில பயணித்து போனால் ஒன்று மேய்ச்சல் நிலம், இன்னொன்று நீர்த்தேக்கம், இல்லை காடுகள், இல்லை வேளாண் பண்ணைகள். இதை தான் நீ பார்ப்ப. இப்படி திரும்பினா ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இப்படி திரும்பினா காடாக இருக்கும், இப்படி திரும்பினா வேளாண் பண்ணை நிலமாக இருக்கும், அப்படி திரும்பினா நீர் தேக்கமாக இருக்கும். டேய், இதை நான் சாதிக்கல, நான் பிரபாகரன் மகன்ல நான் எழுதிட்டுக்கடா. தம்பி, நான் உதட்டிலிருந்து இதை சொல்லலை, உள்ளத்திலிருந்து சொல்கிறேன், இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எடுத்து சொல்கிறேன். புரியுதா? யார் எழுதி கொடுத்து வந்து நான் பேசலை தம்பி, நானாக தான் பேசுகிறேன். புரியுதா? ஆண்டன் சொக்கே வந்த ரஷ்ய எழுத்தாளன் சொல்கிறான், இது இந்த தோல்வியுற்ற சமூகம், தோற்று போன சமூகம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, எவனாவது ஒரு நல்ல சிந்தனையோடு ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கு எதிராக 1000 முட்டாளை இறக்கி விடுவான்டாங்கிறான். அது சொல்கிறான், உண்மையிலே சொல்லியிருக்கான்ப்பா. ஏதோ வாய்க்கு வராத பேரத்து வராரு ஆண்டன் சொக்கே உண்ணப்பல, உண்மையிலே சொல்லியிருக்காப்புல. அதனால் அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அது வீழ்ச்சி விட்டுற சமூகம்னு. நம்ம இப்போ பேசிட்டு போக நான் ஒரு ஆள் தான் பேசுகிறேன், 1000 பேர் பேசுவான். ஏன்னா இங்கே கடையை வாடகைக்கு விடுறவன், வீடை வாடகைக்கு விடுறவன் அவன்லாம் கிடையாது. இப்போ வாயை வாடகைக்கு விடுறவன் அதிகமாக வந்துட்டான்.